இந்த வாட்டி நம்ம குவாலிஃபை ஒன்றுக்கு குவாலிஃபை ஆக மாட்டோமோ? எலிமினேட்டர் தான் ஆடுற மாதிரி இருக்கும் போக்கே. ஒன்றும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி மேட்ச் எப்படிலாம் கேள்வி தோக்கணும் எப்படிலாம் தோற்றோம். இந்த வாட்டி எவன்ட பாயிண்ட்ஸ் டேபிள் முதல்ல இருக்குன்னா ஐயோப்பா மும்பை மாஸ்டர்ஸ் ஜெயிச்சா 4th பிளேஸ்க்கு வரலாம். நம்ம தான் ஜெயிக்கணும் இந்த மேட்சை. அது மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் போட வேணாமான்னு யோசிக்க வச்சுட்டாங்க. நீங்கள் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொட்டையே வருது. நீங்களே சொல்லுங்களேங்க, ஒரு பிளேயரு ஒரு அடிக்கணும், அடிக்க வைக்கணும். ஆனால் இங்கே இருக்க அலப்பறையை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் கூட ஒரு ரன்னு கூட அடிக்கல. ஆசிஸ் நாயரா 20 ரன்னு, மற்ற யாரும் ஒரு ரன்னு கூட அடிக்கல. ஓலி 2 ரன் அடித்தா, 2 4 அடித்தார். அதுக்கப்புறம் பால் எடுத்து அடித்தார். ஃபீல்டரோட கைக்குள்ளே போயிடுச்சு. நான் வீடியோவே போட்டுடுறேன், அதை நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. இந்த மேட்ச்சை ஜெயிச்சுட்டு வெற்றிகரமாக இந்த மேட்ச்சை ஜெயிப்போம். இந்த வாட்டி பேட் தானா? ஸோ நான் தெரியாமல் டச் பண்ணிட்டேனா இல்லை? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பெஸ்ட் ஓப்பனர்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், இப்போதைக்கு அவங்க பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபேஃப் டு பிளஸி, விராட் கோலி. ஃபஸ்ட்டு பாலை கைக்கு கொடுக்காம தயவுசெய்து வாயை மூட்டு பொறுமையாக ஆட பார்ப்போம். எல்லா மேட்ச்சில் அதான் சொல்கிறேன், பாதி மேட்ச்சில் ஜெயிக்கிறேன். 6 மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கேன், 2 மேட்ச்சில் தோற்றுருக்கேன். நல்ல நிலை தான். குவாலிஃபை ஒன்றுக்கு குவாலிஃபை ஆகலாம். நான் போட்டதில், நான் வீடியோ இடத்துல ஜெயிச்சது கூட கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஐயோ ஃபஸ்ட்டு பாலாவா? பரவாயில்ல. இந்த வாட்டி ஒரு 100 ரன் அடித்தா நல்லாயிருக்கும். ஒரு 100 ரன்னு தான் அடிக்கணும். ஐயோ பவுண்ட்ரியா? இல்லை, பரவாயில்ல. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கல, ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கே புரிஞ்சிச்சு. ஸோ நான் எல்லா வாட்டியும் லாஃப்ட் கொடுத்துட்டு ஆடுறேன், பேட்டில் பட மாட்டேங்குது. அப்பா ஒரு ஓவர் முடிவில் 6 ரன்னு, ரன் ரேட்டு 6. மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு 120 அடிச்சிடலாம். குங்ஃபு பாண்டாவா? எப்படா பிடிச்சான்? ஏங்க நான் வாங்க பார்க்கவே இல்லைங்க. நீங்கள் அந்த வாட்டி அப்பர் கட் ஆடலாம். பல்பு 5 இப்போ 4. இந்த ஓவரில் 5 ரன்ஸு. ஒரு பவுண்ட்ரி. ஃபேஃப் ட்ரிபிள்சி. இந்த வாட்டியாவது ஒரு 100ஓ ஒரு 50ஓ போட்டுட்டு போயிடுங்க ப்ளீஸ். ஆனால் நீங்கள் இந்த சீசனில் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் இழுத்து அடிக்க ட்ரை பண்ணலாமே. பல்புங்க. நான் கூட 100 15 சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே தலைமை அவுட் ஆகிட்டு போயிட்டான். சூப்பரு. அட்லீஸ்ட்டு தலைவனாவது அடித்தாங்க. ஓகே, ஒரு சிங்கிள். சூப்பரே. அட ஓ சூப்பருங்க. இப்போ ஒரு நல்ல 4 அடித்தேன். ஏன்டா ஸ்டாப் பண்ண நீங்கள் கேட்குறது புரியுது. ஏன்னா நான் அவ்வளோ அடிக்கலை, அதனால தான்.
டே கெஞ்சி கெடுக்குண்ணா, நீ அடிக்கிறியோ இல்லை, விக்கெட்டு வேணாண்டா. மௌரி ஸ்கோர் 27. 3 ஓவர் முடிவில் 27. 3 ஓவர் முடிவில் 27. ஒரு ஓவருக்கு 9 ரன்ஸ் வந்துருச்சுங்க. ஹனுமன் 6. இந்த இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு 6ங்க. ப்ளீஸ் 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 இந்த ஒரு ஓவரில் குழம்பு நிறுத்து. ஒரு 40, ஒரு 50க்கு 4 அப்படி 50க்கு 2ங்கிற நிலமையில முடிச்சுங்க. அந்த கர்மந்திரமே வாயை வச்சு தொலைஞ்சிட்டேங்க. என்னங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது நம்மளுக்கு. ஓகே, MS தோனி வந்துட்டாரு இன்னைக்கு சீக்கிரமாகவே. விக்கெட்டு டோட்டலாக 11 ரன் அடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு ஓவருக்கு 9 ரன்ஸ் வந்துருச்சு. ரன்ரேட்டு நான் சொன்னது தான். அல்பா இல்லை, பவுண்ட்ரி 41. ரன்ரேட் வந்துருச்சுங்க. ரன்ரேட் வந்துருச்சு, சூப்பரு. ரன்ரேட் 10ங்க. எங்கள் இது இது ஓவர் லேக்குங்காங்க. இன்னும் இப்படி லேக் அடிக்குது. எங்கள் சீட்டிங்க. இந்த விக்கெட்டே போயிருக்க கூடாதுங்க. நீங்கள் எஸ்எல் லேக் அடிக்குது. நான் நீங்கள் லேக் மட்டும் அடிச்சு செத்தடா. இது கூட கேட்ச் பிடிச்சா விட்டுதா? நான் பிடிக்கல. 4 விக்கெட்டுக்கு ஒரு 50ஓ ஒரு 60ஓ. ரன்ரேட் 9. சூப்பருங்க, 4ங்க. ஒரு 3 ஒரு 3 4 ஒரு 4 4 இந்த ஓவரில் வந்துச்சுன்னா முடிச்சு. பரவாயில்ல, 54க்கு. ஸோ ஒரு ஓவருக்கு 4 ரன் தான். 9 ரன் வருது. ஒரு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப்பு இவங்க போடுவாங்களான்னு பார்த்தேன். வாய்ப்பில்லை, ராஜேந்திர மாதிரி தான் ஆடிட்டுருக்காங்க. பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு. 4 விக்கெட்டுக்கு 57. இதாங்க நினச்சாலே ஒரு மாதிரியாக இருக்குது. சோவா முடிச்சு. ஓகே, பரவாயில்ல. ஆசிஸ் நேரம் எல்லா மேட்ச்லையும் அடிக்க முடியாது. கெலாக்ஸ் மட்டும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப லேங்குங்க. என்னடா இது? அட கொய்யால, என்னடா இது லேகு? லேக் அடிக்கலாம். இதில் ஒரு விக்கெட்டு, ஒரே ஒரு 2 விக்கெட்டு பார்த்தீங்கன்னா லேக்லேயே அடிச்சிச்சு. கிளியர் லேகு, புரியுதா? இந்த மாதிரி விக்கெட்டு நீங்கள் எடுத்துக்க கூடாதுடா. சீட்டிங் ஃபிலோஸ். இந்த கேமே ஒரு சீட்டிங்க. இவ்வளோ சொல்ல மாட்டேன். இவ்வளோதான் லேக் அடிக்குதுங்க. ஏங்க நான் அடித்த ஷாட்டு தப்பு. சூப்பரே சூப்பருங்க. சூப்பர் சக்ஸஸ் ஒரு அப்பாடா. இதே மாதிரி பால் போடுங்க, இதே மாதிரி ரன் கொடுங்க. எங்களுக்கு இதுதான் வேணும். ஐயோ, இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் ஏற்றுங்க. ஓ, 9 ரன்ஸ் இருந்துச்சு. பவுண்ட்ரியா? சூப்பருங்க. இந்த ஓவரில் மட்டுமோ 13 ரன்ஸ் போயிருக்கு. தூக்கமாக வருதுங்க எனக்கு இந்த மேட்சை பார்த்தாலே. ஏன்னா இதில் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ணலை. பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் ஓவராக நம்ம பண்ணல. நம்ம இதில் ரியலில் பார்த்தீங்கன்னா 190 130 தான். சாரி, ரியலில் பார்த்தீங்கன்னா 190 தான் ஒரு டெஃபெண்டிங் டோட்டலாக இருக்கும் இந்த கேமில். 160. ஆனால் நம்மளுக்கு 70 90 போதும். 100 அடித்தாலே போதும். நம்ம 30 ரன்னா 40 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிடலாம். கேட்ச் இல்லை, கேட்சா? இது நான் இந்த வாட்டி கன்ஃபார்ம் செக் பண்ணோம். எனக்கு போனுச்சு. பிச்சாயிருச்சுடா. பிச்சாயிருச்சுங்க. பிச்சாயிருச்சுடா லூசு பையிலே. என்னடா அது? ஏங்க, இது அம்பையர் ஸ்கேமு. மும்பை மாஸ்டர்ஸு காசு கொடுத்துருக்காங்க, நல்லாவே காசு கொடுத்துருக்காங்க தெரியுது. இந்த காசெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, பார்த்துக்குங்க. மும்பை இந்தியன்ஸு ரியலாக பண்ணுறீங்க, இதுலேயும் பண்ணுவீங்களா? 2 நாட் அவுட்டுங்க, 3 கிட்ட நாட் அவுட்டுங்க. கடவுளே, என்னங்க இது? சூப்பருங்க, நைஸ் பேட்டிங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. உங்கள் மேட்ச் ஜெயிச்சா சீட்டிங் பை சீட்டிங் ஃபிலோஸ். ஏன்டா இப்படிலாம் சீட்டிங் பண்ணுறீங்க? சீட்டிங் ஃபிலோஸ், சீட்டிங் மங்கீஸ். இருங்கடா டே, உங்களுக்கு வைக்கிற ஆப்பு. ஒரு 100 ரன்னாவது அடிச்சதா டெஃபெண்டிங் டோட்டலாகவே ஆகும், புரியுதா? டே ஏன்டா, எனக்குலாம் நான் ஆட போது லேக் அடிக்குது, இவங்க ஆட போதெல்லாம் லேக் அடிக்க மாட்டேங்குது. ரொம்ப நல்ல இதுங்க. ஸ்கேம் திஸ் இஸ் ஸ்கேம். பிடிச்சிருங்கடா. சூப்பர். யார் பிடிச்சாங்களோ ரொம்ப நல்லவங்க. சொல்லிட்டேன், எந்த ஒரு தொழில் வேலையும் நடக்க வேணாம். அட பிடிச்சிட்டாங்க. சூப்பர் சமங்க. ஒரு 5 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க. சரி, 4 ரன்னு சேவ் பண்ணியிருக்காங்க. தோனினா சும்மாவா? பிடிச்சிருங்க. ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் கொடுக்குற செரால்ஸு. வரதான் ட்ரில்லுக்குள்ள வேலை பண்ண, அவ்வளோதான். ஐயோ, பிடிச்சிரு.
பிடிச்சிட்றா. சூப்பர் 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 நைஸ் ஃபீலிங்க. என்ன சொன்னேன், இது ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீலிங் தான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு இதுலையும் சொல்ல ஓர் முடிச்சுங்க. கேட்சா அவுட்டுங்க. அவுட்டு ஃபஸ்ட்டு ஒரே அவுட்டு. சும்மாவா சொல்லுவாங்க செரால்ஸ்க்கு கொடுக்க சொல்லி. செரால்ஸு சூப்பரு. பேட்டிங் ஒரு இம்பேக்டும் இல்லை. ஏன்னா அந்த ஈவினிங்லேயே சீட்டிங் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பவுலிங்கு சரியான இம்பேக்ட் காமிச்சு போயிட்டாங்க வந்த முதல்ல ஒரு. அது மாதிரி லஷித் மலிங்க ஒரு விக்கெட்டு இந்த ஓவரில் எடுத்தால் நல்லாயிருக்கும். எடுங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல பேட்டிங் ஆடலாம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், சம பாருங்க. இதங்க கிளியர் அவுட்டுங்க. ஏங்க ஒரு ரன் அவுட்டு இருக்குது, நான் கன்ஃபார்ம் பார்ப்பேன். ஏன்னா இது கிளியர் அவுட்டு. டிஆர்எஸோட எடுத்துருக்க அம்பையர் மண்டையன். இவன் வேற காசு வாங்கியிருக்கானே. டிவி அம்பையர் அதுக்கு மேலே இருப்பான். ஓடுறாங்க டிவி அம்பையரு. பிளாங்க் பண்ணிடாதீங்க. அவுட்டு. சமங்க. ஏங்க இங்கே ரியலாக சொல்கிறேன், இந்த ஓவர்லேயும் ஒரு விக்கெட்டு, சம விக்கெட்டு. 2 ஓவரில் 3 ரன்னோ 10 ரன்னோ கொடுத்துருக்காங்க. 4 ரன் தான் கொடுத்துருக்காங்க. 4 ரன்னு 2 விக்கெட்டு. இதோட நம்ம நல்லா தான் இருந்தோம். ஓகேங்க, சூப்பர் பவுலிங் ஃப்ரம் லஷித் மலிங்க. இந்த பால் டாட் ஆகணும். ஓகே, ஒரு விக்கெட்டு, ஒரு டாட்டு, ஒரு சிங்கர், அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடப்பாவீங்களா, ஒரு டைவு கூட அடிக்க மாட்டீங்களாடா. ஏங்க 4 ஓவரில் 16 ரன் அடிக்கணும், இப்போ 12 ரன் அடிச்சிட்டாங்க. முன்னாடி ஓவரில் ஒரு ஃபோன் போணுச்சு, அதனாலே ரெக்யூர் ரன் ரேட்டு 4.08. ஒரு விக்கெட்டு. ஓ ஏங்க, ரெக்யூர் ரன் ரேட்டு போய் வரக்கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். இந்த 3 பால் டாட் ஆகணும். வெயிட் பண்ணுங்க, ஓவர் பவுன்ஸ் போடுவோம். விக்கெட் ஆனால் நல்லா தான் இருக்கும். வா, காலி கன்ஃபார்ம் காலி. ரெக்யூர் ரன் ரேட் வந்திருக்கு. சரி, நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான விக்கெட் வந்திருக்குது. 3 விக்கெட்டு. இப்போது வைடில் 4 போச்சு. இதுக்கு தரமான கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஆர்ஸ் எடுத்துக்கோங்க. அம்பையர்ஸ் கால் வந்துடும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். விக்கெட்டுங்க, கிளியர் விக்கெட்டுங்க. நம்மளாம் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா, ரைட் ஹேண்ட்னா ஹாஃப் ஸ்டெம்ப்பு காலி. ஓகேங்க, சூப்பரு. நான் ஸ்லோயாக ஒன்று காமிக்கலான்னு இருந்தேன், ஆனால் அது சிங்கிள் எடுத்துட்டாங்க. இங்கே இன்னொரு க்ரூஷியலான விக்கெட்டு. கன்ஃபார்ம் எல்பிடபிள்யூ. மிஸ்ஸிங்லாம் இருக்காது. இதுலேயும் தோற்றுப்போங்கடா. ஒரு டிஆர்ஸ் போயிடுச்சு உங்களுக்கு. நம்மளுக்கு அம்பையரோட டிசிஷன் தான் ஒத்துக்கும். ப்ளீஸ் பொறுமையாக வருது. அவ்வளோதாங்க, அதே மாதிரி வந்துருக்குது. அவ்வளோதான். நம்மளுக்கு அவங்களுக்கு டிஆர்எஸ் இல்லை. நம்மளுக்கு நம்ம எப்படி போட்டாலும் அவுட்டு தான் ஆவாங்க. இந்த மாதிரி அவங்களால டிஆர்எஸ் எடுக்க முடியாது. ஓகே, செரால்ஸ் வந்தார், விக்கெட் எடுத்தார், அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஓகே, ஒரு நல்ல பிளேயரு, நல்ல ஒரு பவுலிங் காரணமாக நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்க இன்னும் உயிர் எல்லா மேட்சிலும் தான் இருக்குது. ஆனால் இந்த பால் பிடிச்சிட்டா, யாரும் இல்லாத காரணத்தினால் பவுண்ட்ரி. பிரச்சனையே இல்லை, அவருக்கு கொடுத்ததா அவரால் என்ன பண்ண முடியுமோ அவர் நல்லா பண்ணிட்டு போயிட்டார். விக்கெட் எடுத்துட்டாரு. கடைசி ஓவர் பார்த்திங்கன்னா இந்த டெத் ஓவரில் தான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த பால் விக்கெட் மட்டும் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே கைஸ், எவ்வளோ ஓவர் முடிஞ்சிச்சு தெரிலையே. 5 ஓவர் முடிவில் 32. ஏங்க என்ன மாதிரி பால்னே தெரில. ஆனால் பாருங்கள், இப்படி போடுறாரா, ஃபுல் டாஸாக தான் போட்டேன். எல்பிடபிள்யூவாது ஆகும்னு சொல்லிட்டு போட்டீங்க. பார்த்துக்கோங்க, போடுறாருங்க. இப்படி போட்டாங்க, பால் பிச்சே ஆகலை. நல்லா பார்த்துக்கோங்க, பாலை பாருங்கள், ஹாஃப் ஸ்டெம்ப் காலி. ஓகே, 5 விக்கெட்டுக்கு 32. சூப்பருங்க, நம்ம நிலைமை தான் அவங்களும் இருக்காங்க.
ஓகே, நம்ம நிலமை இல்லை. நம்ம இப்போ வந்து 41க்கு எவ்வளோ விக்கெட்டு? நான் 3 ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏங்க 2வது விக்கெட்டுங்க, அனந்தர் விக்கெட் இந்த ஓவருங்க. டிஆர்எஸ் எடுக்க முடியாது. ஒரு வாட்டி பார்த்துக்கலாமா? இதை ஒரு வாட்டி எங்கே படுதுன்னு பார்த்துப்போம். விக்கெட் சிட்டிங்கெல்லாம் பார்த்துப்போம். இல்லாட்டினா இதுவும் விக்கெட் தாங்க. சூப்பருங்க. ரொம்ப நல்ல ஓவரு. முன்னாடி ஓவர் 14 கொடுத்தாங்க. இந்த ஓவர் அதுக்கு கம்பேக் கொடுத்துட்டாங்க. சூப்பரு. இவங்களையும் ஸ்லோ ரன் போட வச்சு அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒரு விக்கெட் இருந்தால் நல்லாக்கும். இல்லைங்க, பரவாயில்ல. இந்த ஓவரில் ஒரு 3 விக்கெட்டாவது வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஜெயிக்காத உறுதி பண்ணிக்கலாம். ஒரு லோ ஸ்கோர் டிஃபெண்டிங்கு அடிச்சிட்டாங்க. பரவாயில்ல. ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெக்யூர் ரன் ரேட்டு என்ன தான் 3 இருந்தாலுமே இது காலுக்கு தாங்க போட்டேன். பரவாயில்ல, நிச்சயமாக ஒரு கம்பேக் கொடுப்பேன் நம்பிக்கை இருக்குது. ஐயோ, இப்படிலாம் பண்ணுறாங்க தாங்க பார்த்தீங்கன்னா ஜெயிக்காங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிப்பேன். இன்னொரு விக்கெட்டு, 7வது விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மேட்ச் நம்ம கைக்குள்ளே தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, ஏதாவது ஒரு கம்பேக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஆனால் இருக்கிறது ஹார்திக் பாண்டியா. அவர் அடிக்கடி ஆடுவாங்க தாண்டியா. நம்ம 35 ரன் தான் வேணும். ஃபஸ்ட்டு ஸ்பின்னர் யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். என்ன இப்போலாம் ஸ்பின்னர் யூஸ் பண்ணாலே விக்கெட்டு வரமாட்டேங்குது. ஆனால் இதெல்லாம் டெஃபெண்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இப்படி டெஃபெண்ட் பண்ணுறதெல்லாம் என்னை கேட்டால் பிடிச்சிரு. சூப்பருங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றா விக்கெட் எடுக்கிறது ஓவினோ தாமஸும் இவரும் யாருன்னா ஜே செரால்ஸ் தான். டாட் பண்ணுறது இந்த ஸ்பின்னர்ஸும் இந்த லசித் மலிங்கா, அவ்வளோங்கண்ணா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா டாட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. விக்கெட்டா? ஏன்டா இன்னும் பவர் பிளே ஃபீலிங்காக வச்சுருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் வச்சுருக்குன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பால்ஸ் இருக்குது பாருங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸோடையே அவங்க இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம். அதனால தான் 6-4 அடித்தா கூட நம்ம டாட் பண்ணிக்கலாம் ஓவரை. ஆனால் சிங்கிளோடு எடுத்துட்டாங்கன்னா அவங்க நினச்சா பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஓவர் சிங்கிள் வச்சா போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. எடுத்து போடுறானான்னு பாருங்களேன். அவுட்டு எப்படின்னு சாவச்சிடும். இல்லை, நாட் அவுட் தான், கிளியர் நாட் அவுட்டு. ஏன்னா இப்படிலாம் போட்டால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஓவினோ தாமஸுங்க கம்பேக் கொடுக்குறாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த பால் விக்கெட்டுங்க, எல்பிடபிள்யூ விக்கெட் தான். ஓவினோ தாமஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா முடிச்சு விட்டாங்க. இன்னும் 2 விக்கெட் தான். இனிமேலுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு 50-50 இருக்குது. ஆனால் 80 தான். போல்டு, இனிமேலுக்கு வாய்ப்பு இல்லை. ஓவினோ தாமஸ் முடிச்சு விட்டாருங்க. செம்ம பவுலிங் இந்த வாட்டி, கன்ஃபார்ம் சொல்கிறேன். பவுலர் யார்? ஓவினோ தாமஸ் தானே, கன்ஃபார்ம் சொல்கிறேன். நம்ம ஜே செராஸ்லேருந்து மேன் ஆஃப் த மேட்சை பிடுங்கிட்டாங்க. அதை பிடுங்கினது வேறு யாரும் இல்லை, நம்ம ஓவினோ தாமஸ் தான். மட்டும் ஹேட்ரிக்கா மிஸ்ட்டுங்க. பரவாயில்லைங்க. அடுத்த ஓவரில் செரால்ஸ் விக்கெட் எடுத்தால் தான், இல்லாட்டினா வாய்ப்பே இல்லை நம்ம செரால்ஸுக்கு. தலைவன் ஒரு 4 விக்கெட்டா? காலிங்க. பவுண்டரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு வாய்ப்பு. யார்? கௌதமா, கார்த்திக் கௌதமா, புரியலையே. ஆனால் இது கன்ஃபார்ம் கம்பேக்கா? கன்ஃபார்ம் சொல்கிறேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கம்பேக் மேட்ச் தான் நான் சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னா ரொம்ப கம்பேக்குங்க. எவ்வளோ பெரிய கம்பேக்னா மேட்ச் தோக்குத்தோம் அப்படின்னு நினச்சோம். அவ்வளோதான், பிளே ஆஃப்லாம் வாய்ப்பு இல்லை. தேர்டு தான் நினைக்கிறேன். இந்த கடைசி தருணத்தை போடலான்னு தான் எடுத்த வீடியோ. இனிமேலுக்கு செரால்ஸுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
லசித் மலிங்கா ஒரே விக்கெட் கூட எடுக்கலை. ஏன்னா அவங்க எடுத்தது இதுக்குங்க. லசித் மலிங்காவுக்கு இருக்குல்ல, நான் செரால்ஸ்க்கு இருக்குன்னு நினச்சிட்டேங்க. டாட்டா விக்கெட்டா? இல்லை இல்லை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் ஒன்று போட்டுடலாம். சூப்பர். ரொம்ப எப்படி போட்டாங்க பாருங்க வெறுப்பில். இன்னும் 20 ரன் தான் இருக்குது. இவங்க பொறுமையான ஜெயிக்கலாம். இப்போ மேலே தூக்கி அடித்தா நல்லாயிருக்கும். அவுட்டுங்க. எவ்வளோ ஓவர் த்ரில்லஸ்ட் மேட்சுங்க. நீங்கள் எவ்வளோ மேட்சை மிஸ் பண்ணியிருக்கீங்க. அட்லீஸ்ட் இந்த மேட்சை பார்த்துட்டு கொஞ்சம் லைக்கு சப்ஸ்கிரைப் நல்லாயிருக்கும். 19 ரன் வித்தியாசம் வெற்றி. நம்ம டெஃபெண்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 68 ரன் தான் டெஃபெண்ட் பண்ணியிருக்கேன். 78 தான். அது பார்த்தீங்கன்னா மீடியம் ஆட முடியல. சூப்பரு. நீங்கள் விக்கெட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓவினோ தாமஸ் தாங்க என்னை கேட்டா. என்ன தாமஸ்னே தெரில. தாமஸ் ஓகேவா அப்படின்னு வச்சுக்கோ. சமங்க என்ன கேட்டா வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் போயிடுவோம். ஆனால் நம்ம 14 பாயிண்ட்டு 2 நம்ம தானே கொடுத்துருக்கோம். பிரச்சனையே இல்லை. நம்ம பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்டோம். இந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிஃபயர் 1 இல்லைனா எலிமினேட்டர் தான் போடுவோம். இப்போயே சொல்லிட்டேன் காய்ஸ். 1 குவாலிஃபயர் 1 இல்லாட்டினா 4th பிளேஸ்னால் எலிமினேட்டரு, அதான் மட்டும்தான் போடுவோம். அப்புறம் எனக்கு குவாலிஃபயர் 2 ஃபைனல், இந்த 3 தான் போடுவோம். நடுவில் நான் ஏதாவது ஒரு முக்கியமான மேட்ச்லாம் இல்லை, நல்ல மேட்ச் ரைவல்ரினா நான் வேணால் போடுறேன். ஓகேவா கைஸ்? டாட்டா பை பாய். அது இன்னொரு முக்கியமாக சொல்லிக்கிறேன். அடுத்ததாவது பெங்களூர் பிளாஸ்டர்ஸ். இதில் எது ரைவல்ரின்னு கேட்டிங்கன்னா, எந்த 2 மேட்ச் நம்ம தோற்றோம், ஹைதராபாத் கூட பஞ்சாப் கூட. தேவசத்தை இது ஓகே. பஞ்சாப் கூட மேட்ச் இருக்கா? இது இருக்குது. இது பஞ்சாப் இருக்குது. 5 விக்கெட் வித்தியாசத்தில் அது பெரிய வெற்றி. வேணாம், நம்ம 13வது மேட்ச் மட்டும் போடுவோம். அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகுது. ஓகே கைஸ், டாட்டா பை.